நம் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக போய் சேரும் பொழுது அது ஒரு புகையை போல கர்த்தருக்கு சேருகிறது. அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்கிறார். அந்த வாசனையை கர்த்தர் அனுபவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசனை பிதாவாகிய தேவன் அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கிறார். அந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த வாசனையின் நிமித்தம் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இதான் இருக்கிறது. நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்புக்கு, அதாவது நாம் கர்த்தரிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய முக்கியமான முறைகளில் முதலிடம் வகிப்பது ஜெபமே. நாம் தினந்தோறும் கர்த்தரிடம் பேச வேண்டும். அதற்கு பெயர்தான் ஜெபம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 141 1 முதல் 4 வசனங்கள் வரை. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய ஆண்டவர். அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராய் இருக்கிறார். நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம் ஜெபத்தை கேட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்முடைய தேவைகளை நிறைவாக்குகிறார். நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ஒரு சிறு குழந்தை தாயை பார்த்து அழுவது போல, பசிக்காக அழுவது போல, நாம் எதை எப்பொழுது கர்த்தரிடத்தில் கேட்டாலும் எப்பொழுதும் செய்ய ஒரு தாயை போல நமக்கு இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். தன் பிள்ளையை, தன் குழந்தையை நேசிக்கிற தாயை போல அவர் நம்மை நேசித்து நமக்கு தேவையில்லை எல்லாம் நிறைவாக்குகிற ஆண்டவராய் இருக்கிறார். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நம்மிடத்தில் வர தீவிரமாய் இருக்கிறார். அவர் நம்மிடத்தில் தீவிரமாய் வருவார், தாமதிக்க மாட்டார். நாம் கூப்பிடும் பொழுது உடனே வந்து நம்முடைய குறைகளை நிறைவேற்றுவார். நம் வேண்டுதல் விண்ணப்பங்களை எல்லாம் கேட்பார். நம்முடைய வலிகள், வேதனைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம் ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருவார். இந்த பாடலை தாவீது ஐயா பாடுகிறார். நான் கூப்பிடும் பொழுது என் ஜெபத்தை கேளும் சுவாமி, என் வார்த்தைகள் உம்மிடத்தில் வந்து சேரட்டும் என்று தாவீது ஐயா பாடுகிற பாடலாய் இருக்கிறது. என்னுடைய விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாய் இருக்க கடவது என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நம்முடைய விண்ணப்பங்கள், நாம் கர்த்தரிடத்தில் கேட்கிற விண்ணப்பங்கள் ஒரு தூப வர்க்கம் போல கர்த்தருடைய சந்நிதியில் சேருகிறது. அதாவது இதை பற்றி தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மோசே ஐயாவின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு எப்படி கட்ட வேண்டும், அதை எப்படி வந்து பராமரிக்க வேண்டும், கர்த்தருக்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற முறைமைகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன், அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து என்ற பெயர் கொடுக்கப்படவில்லை, கர்த்தர் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவரே நம்முடைய கர்த்தாவாய் இருக்கிறார். கர்த்தா என்றால் அதிகாரி, அதாவது நம்மை ஆளுகை செய்கிறவர், மேலதிகாரி அல்லது மேலாளர், மேனேஜர் என்று சொல்லலாம். அந்த பொருளில்தான் கர்த்தர் என்ற வார்த்தை சொல்லுகிறது. நம்மை ஆளுகை செய்கிற அதிகாரி, அவருடைய பொறுப்பில் தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படாமல் ஆண்டவர் கர்த்தர் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இப்பொழுது கர்த்தர் கொடுத்த ஆசரிப்பு கூடாரத்திற்கான சட்ட திட்டங்களில் ஒன்று தூப வர்க்கம் செலுத்துதல். ஆசாரியர்களின் முக்கியமான பணிகளில் ஒன்று. அதாவது பலி செலுத்துவது, மனோஜன பலி செலுத்துவது, இப்படி பலவித வேலைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிக முக்கியமான வேலைகளில் ஒன்றாக தூப வர்க்கம் செலுத்துதல், தூபம் காட்டுதல் கர்த்தருடைய சந்நிதியில் என்ற வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது தூப வர்க்க மேஜை என்பது
மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இருந்தது. அதாவது அந்த இடத்தில் இருந்துதான் இவர்கள் ஆசரிப்பு கூடாரத்திற்குள் அந்த இடத்தில் இருந்துதான் கர்த்தருக்கு தூப வர்க்கம் செலுத்துவார்கள். அந்த தூப வர்க்கமானது செலுத்தப்படும் பொழுது, அதாவது தூப வர்க்கம் என்றால் வாசனை பொருள்கள், வாசனை திரவியங்கள். அதில் சாம்பிராணி, குங்கிலியம், கிராம்பு, இப்படி பலவிதமான பொருள்கள் அங்கு சேர்க்கப்பட்டிருந்தது. வெள்ளை போலம், கர்த்தரால் சொல்லப்பட்டிருந்த வாசனை பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு பொடி போல ஒரு வாசனை பொருளை தயாரிப்பார்கள். அதை கர்த்தருடைய சந்நிதியில், அதாவது அந்த கரி ஏற்படுத்தி அதில் புகை போட்டு அந்த வாசனை கர்த்தருடைய சந்நிதியில் ஏற வேண்டும். இப்பொழுதும் அந்த வாசனை இருக்கும் அந்த இடத்தில். ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்படும் அந்த வாசனை திரவியங்களின் வாசனை பல கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லும். அந்த அளவுக்கு அங்கு செலுத்தி கொண்டே இருப்பார்கள் தூபவர்க்கம். அந்த புகை, அதிலிருந்து எழும்பும் அந்த வாசனை புகையானது கர்த்தருக்கு மிகுந்த சுகந்த வாசனையாக, அருமையான ஒரு வாசனையாக கொடுக்கப்படுகிறது. இது கர்த்தர் நியமித்த கட்டளைகளில் ஒன்று. அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் எழும்பும் வாசனை புகை எப்படிப்பட்டதோ, அந்த தூப வர்க்கம் தயாரிக்கிறார்கள் அல்லவா, அந்த பொருள் எல்லாம் மிகவும் பரிசுத்தமானவை. வாசனை பொருட்கள், விலை மதிப்பு மிக்க, விலை உயர்ந்த நல்ல ஒரு பொருள்கள், பரிசுத்தமான பொருள்கள். அதை குறிப்பிட்ட கர்த்தர் சொன்ன அளவின்படி சேர்த்து அதை அப்படி செய்வார்கள். அப்படி செய்யும் பொழுது அந்த வாசனை திரவியத்தை போட்டு அதிலிருந்து வாசனை எழும்பும் போது அது மகா பரிசுத்தமானதாய் இருக்கு. இப்படி செலுத்தப்பட்ட அந்த புகையின் மாதிரி இந்த காலத்திற்கு ஒரு உவமையாக சொல்லப்பட்டது. அப்பொழுது செலுத்தினார்கள், இப்பொழுது நாம் எந்த ஆலயத்திலும் தூபவர்க்கம் செலுத்துவதில்லை. ஆனால் ஒரு காரியம் கவனிக்க வேண்டும். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும், ஆசரிப்பு கூடார கட்டளைகள், கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த நியாயப்பிரமாண கட்டளைகள் எல்லாம் மாம்சத்தின்படி அந்த காலத்தில் செய்யப்பட்டது. இந்த காலத்தில் ஆவியின்படி எல்லாமே செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. செய்தே தீர வேண்டும் என்பதும் கட்டளை. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நியாயப்பிரமாணங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் முடிவு பெற்றது. ஆனால் 10 கட்டளைகள் என்றென்றும் நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வெளிப்படுத்தலின் காலத்திலும் திறக்கப்படுகிறது என்று வேதமே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நாம் இதில் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருந்து 10 கட்டளைகளை கடைபிடிப்பது நம்முடைய கடனாக நினைத்து நாம் செய்ய வேண்டும். அதை மறந்துவிடக் கூடாது. சரி, இந்த தூப வர்க்க, அதாவது அந்த வாசனை புகையானது அந்த பாத்திரத்திலிருந்து, அந்த கலசத்திலிருந்து எழும்பும் வாசனை புகை இந்த காலத்தில் நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு சமமாய் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வெளிப்படையாக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தில், பரலோகத்தில் இருக்கிற பலிபீடத்தின் அடியில் அந்த வாசற்படியில் நின்றிருக்கிற ஒரு தேவதூதர், அவர் மிகுந்த தூப வர்க்கம் அவருக்கு கொடுக்கப்பட்டதாம். கர்த்தருக்கு முன்பாக கலசத்தை போட்டு அந்த வாசனை புகை வரும்படியாக செய்வதற்காக அவர்களுக்கு அந்த வாசனை பொருள்கள் கொடுக்கப்பட்டதா. அதோடு கூட பரிசுத்தவான்களின் ஜெபமும் கொடுக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் என்றால் நாம் பூமியில் இருந்து ஜெபிக்கிற ஜெபம், பரிசுத்தமான கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் தேவதூதர் கையுக்கு ஒரு வாசனை பொருளாக, ஒரு கிராம்பாக, வெள்ளை போலமாக, குங்கிலியமாக, இப்படியாக பொருள்களாக அங்கு போய் சேருகிறது. அந்த பொருள்களை எடுத்து அவர்கள் செய்கிறார்கள். அப்படி என்றால் நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு முன்பாக போய் சேரும் பொழுது அது ஒரு புகையை போல கர்த்தருக்கு சேருகிறது. அதை கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்கிறார். அந்த வாசனையை கர்த்தர் அனுபவிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வாசனை, பிதாவாகிய தேவன் அந்த வாசனையை நுகர்ந்து பார்க்கிறார். அந்த வாசனையை ஏற்றுக்கொள்கிறார். அதனால் அவர் சந்தோஷப்படுகிறார். அந்த வாசனையின் நிமித்தம் அவர் மனம் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார். ஜெபம் என்பது மிக மிக முக்கியமான காரியமாக இதான் இருக்கிறது. நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள தொடர்புக்கு
அதாவது நாம் கர்த்தரிடத்தில் தொடர்பு கொள்ளக்கூடிய முக்கியமான முறைகளில் முதலிடம் வகிப்பது ஜெபமே. நாம் தினந்தோறும் கர்த்தரிடம் பேச வேண்டும். அதற்கு பெயர்தான் ஜெபம். நாம் கர்த்தரிடம் பேசினால் அதற்கு பெயர் ஜெபம். கர்த்தர் நம்மோடு பேசுவது வேத வாசிப்பு. அப்படி சொல்லலாம். வேத வாசிப்பு கர்த்தர் நம்மோடு பேசுவது. நேரடியாகவும் கர்த்தர் பேசுவார். தரிசனங்களாக நம்மோடு பேசுவார். பல விதங்களில் பேசுவார். பல மனிதர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, பலவிதமான முறைகள் சொல்லுகிறார்கள். 40 விதங்களில் கர்த்தர் மனிதனை சந்திக்கிறார் என்று. இப்படி பலவிதமான முறைகளில் வாய்ப்பு கிடைக்கிற வழியெல்லாம் நம்மை மீட்டுக் கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை சந்திக்கிறார், நம்மோடு பழகுகிறார். கர்த்தரோடு பழகி வாழ வேண்டும். எங்கேயோ ஒரு தெய்வம் இருக்கிறார், நாம் எங்கேயோ இருக்கிறோம் என்று அல்ல. அவர் நம்மோடு இணைந்திருக்கிறார். நாம் அவரோடு இருக்கிறோம். அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். ஏனென்றால் அது கற்பனை அல்ல. நாம நினைத்துக் கொள்ளக்கூடாது. நிஜம். அதுதான் நிஜம். அதை புரிந்து கொள்ளாமல் கண் மறைக்கப்பட்டவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் உணர்கிறோமா? கர்த்தர் நம்மை வழி நடத்துகிறார். அதை உணர்கிறோமா? கர்த்தரிடத்தில் நாம் செய்கிற ஜெபங்கள் போய் சேருகிறது. கர்த்தர் அதற்கு பலன் தருகிறார். அதை நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா? அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை நான் தாவீதையா சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 8:3 சொல்லியிருப்பது போல, மோசேயாவின் ஆசரிப்பு மோசேயாவின் காலத்தில் ஏற்படுத்தப்பட்ட ஆசரிப்பு கூடாரத்தில் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் பொய்யை போல இங்கு தாவீதையா சொல்லுகிறார், என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூப வர்க்கமாக வரட்டும். அதாவது தூபமாக ஏறெடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். நம் ஜெபங்கள் புகையை போல, வாசனை நிறைந்த புகையை போல கர்த்தருடைய சந்நிதியில் போய் சேருகிறது. என் கையெடுப்பு அந்தி பலியாக இருக்க கடவுது என்று சொல்லுகிறார். நம்முடைய கையெடுப்பு, நாம் கையெடுப்பு என்றால் நாம் கைகளை உயர்த்தி கையை கும்பிட்டு நாம் கர்த்தரை வணங்குகிறோம். அந்த கையெடுப்பு அந்தி பலியாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அந்தி பலினா மாலையில் செலுத்தும் பலியாக. மாலையில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். தினந்தோறும் மாலை 6 மணி என்பது ஒரு நாளின் துவக்கமாய் இருக்கிறது தோராயமாக. அதனால் அந்த நேரத்தை நியமித்து ஒவ்வொரு நாளும் முதல் நேரமான அந்த நேரத்தில் நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்பது மிகவும் நல்லது. அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அதிகாலையில் ஜெபிப்பது மிகவும் நல்லது. இந்த 2 ஜெபங்களையும் விட்டுவிடக் கூடாது. தினந்தோறும் அதிகாலையிலும் மாலை 6 மணியிலும் 7 மணியிலும் நாம் ஜெபிக்கலாம். ஏதாவது ஒரு நேரத்தை நியமித்து ஜெபிப்பது நமக்கு நல்லது. நம் வாய்க்கு கர்த்தர் காவல் வைக்க வேண்டும். நம் வாயானது மிகவும் பாதுகாக்கப்பட வேண்டியது, அடக்கி வைக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் நாவை அடக்காமல் தேவ பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளாதே என்று சொல்லியிருக்கிறார். உன் நாவை உன்னால் அடக்க முடியவில்லை என்றால் நான் கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரிடத்தில் பக்தி உள்ளவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதாம். அப்படி என்றால் தேவ பக்தியுள்ள எவனும் தன் நாவை அடக்குவான் என்பது பொருளாகிறது. நாவை அடக்குதல் என்றால் என்ன? நாம் எதை பேச வேண்டும் என்று முடிவு செய்கிறோமோ அதை பேச வேண்டும். எதை பேசக்கூடாது என்று நினைக்கிறோமோ அதை பேசக்கூடாது. வேத வசனங்களின்படி நாம் வாழ வேண்டும். வேத வசனத்திற்கு ஏற்றபடி அதில் சொல்லப்பட்டவைகளை கை கொண்டு கர்த்தருக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். அதை மீறின செயல்களை நாம் பேசக்கூடாது, செய்யக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்ய வேண்டும். கர்த்தாவே, என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். என் வாய் என்றும் உதடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பேச்சை குறிக்கிறது. நாம் பேசுவது மிக மிக முக்கியமான, மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு செயல். நாம் செய்கிற செயல்களை காட்டிலும் கடைசி காலத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மிகவும் ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில், மிக மிக ஆபத்து நிறைந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது மிக கடைசி நேரமாய் இருக்கிறது. காலம் என்று சொல்வதை கூட நேரம் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்கிற நாம் மிகவும் ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறோம். இதில் நமக்கு ஆபத்து எப்படி வரும் என்றால்,
பொல்லாத சாத்தான் அவன் நம் விரலை கொண்டே நம் கண்ணை குத்துவான். அவனுடைய நோக்கம் அவனுக்கு எதுவும் தெரியாது. அவன் முட்டாள், முழு முட்டாள் என்றே சொல்லலாம். ஆனால் அவன் ஞானமும் உள்ளவன். எப்படி என்றால், அவன் நம்மை வைத்து அவனுக்காக எதுவும் தெரியாது. நம் வாயில் வரும் வார்த்தைகளை வைத்தே அவன் நம்மை பயன்படுத்தி, அவன் ஞானத்தை வைத்து அவன் செலவழித்து விடுவான். அவனுக்காக எதுவும் தெரியாது. அவனால் தனித்து எதுவும் செய்ய முடியாது. நாம் என்ன பேசுகிறோம்? நாம் எப்படி நடக்கிறோம்? நம் நினைவுகள், நம்முடைய பேச்சு இவைகளை வைத்தே அவன் நம்மை வீழ்த்தி விடுவான். அவன் தந்திரம் மட்டுமே அவனுடைய திறமையா இருக்கிறது. அதனால் நம் வாயின் வார்த்தைகள் மிக சுருக்கமாக தேவையானதற்கு மட்டுமே நம் வாயை திறந்து பேச வேண்டும். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு, நாம் போதிப்பதற்கு, கர்த்தரை துதித்து பாடுவதற்கு, கர்த்தருக்குரிய காரியங்களை செய்வதற்கே ஊழியத்திற்காக நாம் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும். நம் குடும்பத்திலும் கூட, அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில், அது யாராயிருந்தாலும், உறவினர்களாயிருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நண்பர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஊழியத்திலேயே இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்கள் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது நம் நாவை மிக ஜாக்கிரதையாக கவனமாக கையாள வேண்டும். ஏனென்றால் நம் வார்த்தைகளை வைத்து அவன் நம்மை வீழ்த்துவான். பல பாடுகளை நமக்கு கொண்டு வந்து விடுவான். ஒரு வார்த்தை போதும் நாம் பல வருடம் துன்பம் அனுபவிக்க அதை பயன்படுத்திக் கொள்வான். நம்முடைய வார்த்தைகள் மிக 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 கவனமா இருக்க வேண்டியவை. இது ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் ஆனது என்றால், நாம் ஒரு சிறு வார்த்தை சொல்லிவிட்டால், அதாவது நாம் சாதாரணமாக நம் உறவினரிடமோ அல்லது நம் குடும்பத்தினரிடமோ பேசுகிறோம் என்று நினைத்து சில விஷயங்களை நாம் சொல்லுவோம், அல்லது ஒரு வார்த்தை சொல்லுவோம், அவ்வளவுதான். ஒரு கோபத்தில் உணர்ச்சிவசப்பட்டு ஏதாவது சொல்லுவோம், சாதாரணமாக சொல்லிவிடுவோம், பின்பு அப்படியெல்லாம் இல்லை என்று நினைத்துக் கொள்வோம். ஆனால் அந்த வார்த்தையை வைத்து, அந்த அதாவது ஒரு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் போ என்று கோபமாக நம் உறவினரிடம், நம் குடும்பத்திடம் சொல்லி விடுகிறோம் என்று வைத்துக் கொள்வோம். அந்த வார்த்தையை வைத்தே காலம் முழுவதும் அவர்களை பயன்படுத்துவார். அவள் மன்னிக்க மாட்டாள் உன்னை, அவள் உன்னை பழி வாங்குவாள் என்று சொல்லி பல விதங்களில் நம்மை கொடுமைப்படுத்தவும், சித்திரவதைப்படுத்தவும் தொடங்குவார்கள். இப்படி ஒரே ஒரு வார்த்தை நாம் வாய் தவறுதலாக சொல்வது, நம்முடைய கோபத்தில் பேசி விடுவது போன்ற காரியங்கள், உணர்ச்சி வசப்பட்டு சில வார்த்தைகளை சொல்லி விடுவது போன்ற காரியங்களை வைத்து அவன் பல விதமாய் பயன்படுத்தி இப்படி காரியங்களை ஏற்படுத்திக் கொள்வான். இது சாத்தானின் தந்திரம். அதனால் கடைசி காலத்தில் வாழ்கிற நாம், அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். அவனுக்கு வகையாக நாம் மாட்டிக்கொள்ளக் கூடாது. அதற்கு ஒரே வழி, நாம் நம் நாவை அடக்குவது. அவனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நாமாக அவனுக்கு பேசி நம்மை நாமே வெளிப்படுத்தி அவனுக்கு ஒரு ஆயுதத்தை நாமே கொடுத்து அதன் மூலம் நாமே அடி வாங்கிக் கொள்வது. இப்படி நாம் செய்தால் ஒழிய அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு முழுமையாய் இருக்கிறது. சாத்தானால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நாமாக ஏதாவது வார்த்தையை கொடுக்கும் பொழுது அவனுக்கு நாமே கையில் ஆயுதம் எடுத்து கொடுத்து என்னை அடி குத்து என்று சொல்வது போல ஆகிவிடுகிறது. இப்படிதான் நாம் பல முறை செய்து விடுகிறோம். அவன் தந்திரசாலி, தந்திரமாய் நம்மை இப்படி ஏமாற்ற நினைப்பான். நாம் நம் நாவை அடக்க பழகி கொண்டால் பல துன்பங்கள், மிக பெரிய துன்பங்கள், உயிருக்கு வருகிற ஆபத்துகள் போன்ற காரியங்களில் இருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். வராமலேயே, பிரச்சனை வராமலேயே நாம் தப்பித்துக் கொள்ளலாம். அப்படிப்பட்ட வல்லமையுடையது இந்த பேச்சு. நம் நாவை மட்டும் அடக்க கற்றுக்கொண்டால் நாம் மிக மிக நிம்மதியாக வாழ முடியும். இதில் மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. நாவை அடக்காவிட்டால் அதை உணர்ந்து கொள்வோம். அதனுடைய முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டால் நம் வாய் திறக்காமல் இருப்போம். அதனால் வரும் பாடுகள் மிக பெரியதா இருக்கும். ஒரே ஒரு வார்த்தையை நிமித்தம் பல வருடங்கள் பாட அனுபவிக்க வேண்டி வரும். அதனால் வார்த்தைகளை அளவாய் பேச வேண்டும். ஓரிரு வார்த்தைகள் பேச வேண்டும். அதை பேசினாலும் யோசித்து பேச வேண்டும். அதுவே நம்மை பாதுகாக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து தவறான வழிகளில் வாழ்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களோடு நான் இணங்கி போகக்கூடாது சாமி, அவர்களோடு இணைந்து செயல்பட என்னை விட்டு விடாதே என்று தாவீதையா சொல்லுகிறார். அதாவது
இந்த அதிகாரம் முழுவதும் தாவீதையா என்ன கேட்கிறார் என்றால், கர்த்தர் கொடுத்திருக்கிற மனித உரிமைகள் இதெல்லாம் நமக்கு உரிமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாருடன் பேச வேண்டும், என்ன பழக வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் நமக்கு உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் யாருடனும் பேசலாம், எவ்வளவு வேண்டும் என்றாலும் பேசலாம், அதிகமாய் பேசக்கூடாது என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம். கர்த்தர் நமக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் கர்த்தரிடத்தில் நம்முடைய சுதந்திரத்தின் எல்லையை நாம் கர்த்தரிடத்தில் கொடுக்கிறோம். இந்த இடத்தில் தாவீதையா சொல்லுகிறார், அப்பா நான் அதிகமாய் என்னுடைய உரிமைதான் எனக்கு இருக்கிறது. நான் அதிகமாயும் பேசலாம், தேவையில்லாத வார்த்தைகளையும் பேசலாம். உரிமை இருக்கிறது என்று பேசி நான் பாவம் செய்து அதனால் வரும் தண்டனைகளை அனுபவிக்காதபடிக்கு என்னை காப்பாற்றும். அந்த எண்ணத்தை என் இருதயத்திலிருந்து எடுத்து போடும் என்று தன் இருதயத்தை கர்த்தருக்கு அர்ப்பணித்து, தன்னுடைய செயல்களை எல்லாம் கர்த்தருக்கு அர்ப்பணித்து, என்னை நீர் ஆளுகை செய்யும் என்று கர்த்தரிடம் ஆளுகைக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. கர்த்தாவே, நான் துன்மார்க்கரோடு நான் சேர்ந்து விடக்கூடாது, அவர்களோடு இணைந்து விடக்கூடாது, அவர்களுக்கு ஏற்றபடி நான் வாழ்ந்து விடக்கூடாது. என்னை காப்பாற்றும். அவர்கள் வஞ்சகமாய், தீயவர்கள் வஞ்சகமாய் நம்மை கவிழ்க்க பார்ப்பார்கள். அவர்களுடைய நோக்கம் அதுவாய் இருக்கும். அவர்களுடைய திறமை மகா பெரியதா இருக்கும். வஞ்சகமாய் நம்மை கவிழ்த்து விடுவார்கள். அப்படி இருக்க துன்மார்க்கரோடு நான் சேராமல் இருக்கும்படி என்னை பாதுகாத்துக் கொள்ளும். அவர்களுடைய ருசியுள்ள உணவுகளை நான் ருசி பார்க்காதபடிக்கு, அதை நான் சாப்பிடாதபடிக்கு என்னை காத்துக் கொள்ளும் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். துன்மார்க்கருடைய ருசியான உணவுகளை நாம் சாப்பிடக்கூடாது, அவர்களோடு சேரக்கூடாது. அவர்களோடு இணைந்திருப்பதோ, அவர்களுடைய உணவுப் பொருள்களின் மேல் ஆசைப்படுவதும் தவறு. அது நமக்கு நாமே வலையை விரித்துக் கொள்வது போல ஆகும். அதாவது அவர்கள் விரிக்கிற பொல்லாத சாத்தான் விரிக்கிற வலையாக இருக்கிறது. உணவின் மேலும் அந்த பொருட்களின் மேலும் ஆசைப்பட்டு அதை நாம் உட்கொள்ளும் பொழுது நிமித்தம் நாம் அவர்களுக்கு அடிமையாக நேரிடும். அதனால் நமக்கு சரீரத்திலும் நம்முடைய காரியங்கள் மனதளவிலும் பெரிய பாதிப்புகள் உண்டாகும். இது ஆவிக்குரிய ரீதியா இருக்கிறது. துன்மார்க்கரோடு நாம் கலக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 1:1 சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் பாவிகளோடு பரியாசக்காரரோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது. எந்த விதத்திலும் அவர்களோடு இணையக்கூடாது. இது எப்படி நடக்கும் என்றால், முதலில் அவர்கள் உணவுப் பொருள்கள் மூலமாக அதை சாப்பிடும் போது உறவாடுவோம். இதுதானே சாப்பிடுவது தானே என்று சேருவோம். அதன் பின்பு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருப்போம். அந்த பேச்சுகளில் சாப்பிடும் பொழுது படைக்கப்பட்ட பொருள்களோ, அந்த பொருள்களின் இச்சையில் நாம் சேர்ந்து சாப்பிடும் பொழுது பேச தொடங்குவோம். பேசும்போது பழக தொடங்குவோம். ஆவிக்குரிய ஒரு தொடர்பு உண்டாகும் அவர்களுக்கும் நமக்கும். அதன் பின்பாக அது படிப்படியாக போய் நம்மை வீழ்த்திவிடும். எரிகிற அக்னி கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். இதற்கு ஆதாரம் ஆதாம் ஏவாள் காலத்தில் நடந்த ஏவலமா பசித்த அந்த உணவுப் பொருள், அந்த பழமே நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த உலகத்திற்கு பாவத்தை கொண்டு வந்தது. அதனால் சாப்பிடும் பழக்கம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. மிக கவனமாய் இருக்க வேண்டிய காரியம். என்ன ஒரு பழம் தானே, இதுதானே என்று சாப்பிட்டு விடக்கூடாது. எதை சாப்பிட்டாலும் கவனமாய் இருக்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய பரிசுத்தமுள்ள பொருள்களை மட்டுமே நாம் சாப்பிட வேண்டும். இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.